பார்வதியும் சாண்ட்ராவும் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து சமர்தன் பேசும்போது பயங்கரமாக வந்து பாரு வந்து ரொம்ப அழுது விக்ரம் வந்து அதை டோட்டலாக டைல்யூட் பண்ணி விட்டுட்டாரு. ஒரு பொண்ணோட கேரக்டர் பற்றி தப்பாக பேசிடாத, எல்லாருக்கிட்டேயும் வச்சு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி டோட்டலாக டைவர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கமர்தனோட அந்த இதை வந்து அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு, பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி. அதுக்கப்புறமா எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் விக்ரமுக்கும் கானா வினோத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதே திவ்யானா நான் இப்படி பின்னாடி போய் சாரி கேட்பேன், நீங்கள் அதனால தான் வந்தேன், திவ்யானா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கானா வினோத்திட்ட பேசும்போது இதே திவ்யானா நான் இப்படி வரவா செய்வேன் அப்படின்ட்டு எகெயின் திவ்யா பற்றி பேசுகிறாரு, ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருவும் சாண்ட்ராவும் பேசுகிறாங்க. சாண்ட்ராவும் பேசும்போது சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, இப்போல்லாம் கமர்தன் ஓவராக நடிக்கிறான், அந்த போத்தன் வந்துட்டு போனதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்சு, அக்கான்னு ரொம்ப இது பண்ணுறான், இல்லைனா போம்மா நீ போ அப்படின்னு சொல்லுவான், இப்போ வந்து ரொம்ப மரியாதையாக பேசி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறம் பாரு சொல்கிறாங்க, எப்பா என்னையும் வச்சு நல்ல கேம் ஆடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படிலாம் பிஆர் வச்சு தான் 50 லட்சம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு 50 லட்சம் அப்படி முக்கியமும் இல்லை, எனக்கு இப்படிலாம் ஃப்ராட் பண்ணி கேம் ஆடவும் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அப்புறமா 2 பேரும் கமர்தனை பற்றி ரொம்ப பேக் பைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கமர்தன் வந்து அந்த இதுக்கு திருப்பி கேட்டிருப்பார்ல, நீங்கள் வந்து பிஆர் இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சுருப்பாங்க, கமர்தன் டீம் தான் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, சபரி டீம் தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது அப்போது சபரிக்கு அள்ளு விட்டுருச்சு பார்த்தியா, பிஆர்னு சொன்னோடனே எப்படி பயந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், சபரியோட டீம்லேருந்து வராங்க, சபரி வந்து அப்போது சப்போஸ் ஒரு பிஆர் வச்சுருக்காருன்னே வச்சுப்போம், அந்த பிஆர் டீம் வந்து நாங்கள் சபரிக்கு பண்ணுறோம் உங்களுக்கும் பண்ணுறேன்னு வந்து கேட்பாங்களா, சபரிக்கு பண்ணுறோம் உங்களுக்கும் பண்ணுறேன்னு சொன்னால் சபரி வெளியில் வந்து அவங்கள சியூ பண்ணிட மாட்டாரா, ஒரு பேசிக் சென்ஸாவது வேண்டாமா, சபரிக்கு பிஆர் இருந்திருந்தால் பார்வை தள்ளி விட்டுருக்கும் போது தலைவன் வேற ரகம் பார்த்து உஷாருன்னு சொல்லி பாட்டு எடிட்ஸ்லாம் போட்டு வெளியில் அனுப்பியிருக்க மாட்டாங்களா சபரியை பற்றி, கொஞ்சம் சொல்கிறது சொன்னாலும் அநியாயமாக சொல்லக்கூடாது. சாண்ட்ரா அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்கிறாங்க, நீ சபரி டீம்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பாய்ஸ்ன்னு வேற சொல்கிறான், என்னோட பாய்ஸ், உன் பாய்ஸ் யாருன்னு தெரியாதா, உன் பாய்ஸே பிஆர்ஸ் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சபரியை சொல்கிறாங்க. சரி, சபரி டீம்லேருந்து உண்மையிலே உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரூஃப், இது வந்து பாரு பண்ண ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, நீங்கள் அதே தான் பண்ணுறீங்க, ஈஸியாக ஒன்று சொல்லிட்டீங்க, நாங்கள் சபரிக்கு பண்ணோன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ அது உங்களால் தப்பு, அது உண்மை இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுப்பீங்க, நீங்கள் எப்படி அநியாயமாக சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் சபரியை பற்றி சொன்னாங்க, அவன் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சபரிக்கு பண்ணுறதே சத்தியமாக ரொம்ப 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 தப்பு சாண்ட்ரா பண்ணுறது, அது அவங்களா தெரிஞ்சுனா நல்லது. எனக்கு தெரியல, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.